வரைவு வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் மாவட்ட வாரியான அந்த நீக்க சதவீதத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுல சென்னை அப்படின்னு பார்த்தோம்னா 35.58% இருக்கிறது. செங்கல்பட்டை பொறுத்த வரைக்கும் 25.18%, திருவள்ளூர் 20.92%, திருப்பத்தூர் 11%, கரூர் 9.07%, வேலூர் 19.76%, ராணிப்பேட்டை 13.72%, தஞ்சாவூர் 9.84%, நெல்லை 15.16% இருக்கிறது. மற்ற மாவட்டங்களினுடைய விவரங்களையும் நம்ம பார்க்கலாம். தேனியை பொறுத்தவரைக்கும் 11.12%, நாமக்கல் 11.67%, கோவை 20.17%, தூத்துக்குடி 10.9%, கன்னியாகுமரி 8.78%, தேனி 11.12%, விருதுநகர் 11.67%, சிவகங்கை 12.26%, மயிலாடுதுறை 9.62% வரைவு வாக்காளர் பட்டியலில் மாவட்ட வாரியாக நீக்கப்பட்ட வாக்காளர்களினுடைய சதவீத விவரங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மிக அதிக வாக்காளர்களை கொண்ட சென்னை மாவட்டத்தில் தான் மிக அதிகபட்சமாக வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 40,04,000 இருந்த வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை என்பது 25 லட்சமாக குறைந்திருக்கிறது. அது நீக்க சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா 35.58% அது இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் முதலமைச்சருடைய குளத்தூர் தொகுதி, துணை முதலமைச்சருடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி உட்பட பல தொகுதிகளில் கணிசமான வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் மூலமாக தற்போது மாவட்ட வாரியாக இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை அந்தந்த மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலரும் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அந்த கன்சாலிடேட் டேட்டா ஒருங்கிணைந்த அந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு செய்தியாளர் சந்திப்பையும் நடத்த இருக்கிறார். கிட்டத்தட்ட 97 லட்சம் அளவுக்கான வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை சராசரியாக வரைவு வாக்காளர் பட்டியலில் குறையும் அப்படின்னு நீக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நிலையில அது சென்னையில் மட்டுமே 14 லட்சத்தை கடந்திருக்கிறது. அந்த 14 லட்சத்துல 12 லட்சம் பேர் இடம்பெயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரங்களையும் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் மாவட்ட வாரியான வாக்காளர்கள் நீக்கப்பட்ட வாக்காளர்களினுடைய அந்த சதவீத விவரங்களையும் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.